So next question பார்த்தோம்னா a rod AB is placed inside a rough spherical. rough வந்துட்டாலே என்ன ஆயிடும் friction வந்துடும். friction வந்துடும்னா அப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த ராடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ராடு இல்லை ஸ்பியர் என்ன பண்ணும் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ R1ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிக்கு என்ன இருக்குது இங்கே ஒரு கான்டாக்ட் இருக்குது. ஸோ அதனால் இதுவும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் கான்டாக்டுக்கு எப்போவுமே அந்த சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் நார்மல் ரியாக்ஷன் வரையணும். ஸோ R2 இங்கே இருக்கணும் டுவர்ட்ஸ் சென்டர். இங்கே டயக்ராம் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை, பட் டுவர்ட்ஸ் சென்டரில் இருக்கணும். சரியா? இப்போ வெயிட் வந்து என்னது ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அவ்வளோதான் இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தோம்னா ஸோ இதான் நெக்ஸ்ட் செவன்த் ஒன். இது ரொம்ப சிம்பிளான கொஷின். இவங்க என்ன கேட்டிருக்காங்க OX OYயில் பிரித்து எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அதே டயக்ராம்லேயே நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ F3யும் F4ம் என்ன ஆயிடுச்சு F3 அண்ட் F4 நான் எழுதினேன்னா F3 வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தான் இருக்குது. அதுக்கு எக்ஸ் காம்போனன்ட் இருக்கா இல்லை, அது டைரெக்டாக என்ன ஆயிடுச்சு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருந்துருச்சு. ஸோ அதனால் 0. அதே மாதிரி F4 பார்த்தோம்னா என்ன ஆயிடுது 4. இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். அப்போ அது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ்ல இல்லை. இந்த நெகட்டிவை குறிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏன்னா OX OYன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு இது வந்து என்னது மைனஸ் சைன் நம்ம போட்டுக்கிறோம் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது. இப்போ F1 F2வும் பிரிக்கணும். அப்போ F2வை நீங்கள் பிரிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து F2 வந்து ஹரிசாண்டலோட 60 டிகிரி இருக்குது. அப்போ இது வந்து என்னது F2 cos 60 ஆகிடும். எனக்கு இது என்ன ஆகிடும் F2 sin 60 ஆகிடும். சரி, இமீடியட்டாக F2 எழுதிக்கிங்க. ஹரிசானல் டைரக்ஷனில் என்னது மைனஸ், ஏன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ F2 cos 60. F2 எவ்வளவு 4 cos 60. cos 60 எவ்வளோப்பா 1/2. ஸோ 2. அதே மாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷனில் என்ன இருக்குது வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஒய்ன்னு எழுதியிருக்கேன். அது வந்து எவ்வளவு 4 sin 60. sin 60 என்னது √3/2. ஸோ இது வந்து என்ன ஆகிடும் 2√3 ஆகிடும். F2வை பிரிச்சுட்டோமா நம்ம இங்கே. இப்போ F1 பாக்கி இருக்குது. F1 வந்து ஹரிசானலோட 30 டிகிரி மேக் பண்ணுது. அப்போ இது என்ன ஆகிடும் 4 cos, ஏன்னா F1 4 தான் 4 cos 30. இங்கே என்ன ஆகிடும் F1 that is 4 sin 30. ஸோ எழுதுங்க இங்கே F1க்கு 4 cos 30 ஹரிசானல் டைரக்ஷனில் இருக்குது, sin 30 வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்குது. cos 30 எவ்வளவு √3/2. அப்போ இங்கே 2√3 ஆகிடும். sin 30 1/2. அப்போ இங்கே 2 ஆகிடும் 2 நியூட்டன். ஓகே, இது ரெண்டு பாசிட்டிவ்ல இருக்குது, அதனால பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் இருக்குது. இது ஒன்று நெகட்டிவ், அதனால் மைனஸ் போட்டுக்கிறேன் நான் -2 நியூட்டன். F3 டவுனில் இருக்குது, கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது நெக்ஸ்ட்டும் ஈஸியானது தான். ஸோ என்ன பண்ணணும் ஃபைண்ட் W. ரொம்ப ஈஸி. டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் எவ்வளவு 30 நியூட்டன் ஹரிசானல் ஸ்ட்ரிங். நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். அப்போ இந்த பாயிண்ட் தானே ஈக்குலிபிரியமில் இருக்குது. இப்போ வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் ஈக்குலிபிரியமில் இருக்குது. அது வந்து ஆசிலேட் ஆகலை, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அது ஈக்குலிபிரியமில் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் ஏல ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். அது இப்போ வரையும் பொழுது இந்த பாயிண்ட் ஏ டென்ஷன் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன் பாயிண்ட்ல இருந்து அவே பண்ணணும் அலாங் த ரோப். அந்த ரோப் டைரக்ஷன்ல ரோப்லேயே இருக்கணும். ஆனால் நம்மளேருந்து நம்ம இப்போ பாயிண்ட் ஏ நம்ம வந்து உடனே போய் பாயிண்ட் ஏல உட்காந்துக்குங்க. உட்காந்து பார்க்கும்போது அது உங்கள்கிட்ட இருந்து எட்டி போகணும். ஸோ டென்ஷன் இங்கே இருக்குமா. ஸோ இங்கே என்ன இருக்கும் இதை வந்து டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து என்னது 30 நியூட்டன் அப்படியே வச்சுக்கலாம், அதுக்கு பேர் கொடுக்க வேண்டியது. இப்போ இங்கே வந்து என்ன இருக்கும் இது ஒரு ஸ்ட்ரிங். இந்த பாயிண்ட் ஏ நம்ம கன்சிடரேஷன்னா இங்கிருந்து அவே ஆகிடும். இது T1. இந்த T1 பார்த்தோம்னா வெர்டிக்கல்ல இருந்து 45 டிகிரி இருக்குது. அப்போ இந்த காம்பனண்ட் என்னப்பா T1 cos 45. ஹரிசானல்னாலே காஸ் கிடையாது, இங்கே ஆங்கிளை பொறுத்து தான். ஓகே, பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் ஆங்கிள் cos 45. அப்போ இந்த சைடு என்ன வந்துடும் T1 sin 45 ஆகிடும். ஈக்குலிபிரியமில் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. ஹரிசானல் டைரக்ஷனில் கேல்குலேட் பண்ணுங்கள். T1 sin 45 இருக்குது. ஓகே, இந்த சைடு என்ன இருக்குது 30 நியூட்டன் இருக்குது. ஸோ ரெண்டு என்னவா இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ T1 sin 45 is 30. அப்போ T1 என்னது 30/sin 45. sin 45 என்னப்பா இட் இஸ் 1/√2. அப்போ என்ன ஆகிடும் 30 × √2 ஆகிடும் இது. இப்போ T2 வேணும்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ T வேணும்னா ஓகே நமக்கு W வேணும் இல்லையா. இப்போ இந்த Wவை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் கன்சிடரேஷன்லேருந்து எனக்கு டென்ஷன் எங்கே இருக்கும் மேலே இருக்கும். இந்த ரோப் வந்து பாயிண்ட் ஏலேருந்து ஒரு டென்ஷன் இந்த டைரக்ஷன்னா எனக்கு இங்கேயே நான் வரைஞ்சி காட்டுறேன் க்ரீன் இங்கில். இப்போ இங்கே டென்ஷன் வந்து டபிள்யூலேருந்து பார்க்கும்போது மேலே இருக்கும். அதே மாதிரி வெயிட் வந்து கீழே இருக்கும்.
ஈக்குலிபிரியமில் ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். T ஈக்குவல் டு W, கரெக்டா? பட் இங்கே என்ன இருக்குது, பாயிண்ட் ஏல வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்னப்பா, பாயிண்ட் ஏல வரைஞ்சோம்னா T1 cos 45 மேலே இருக்குது. இந்த T வந்து என்ன இருக்கும், பாயிண்ட் ஏலேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ T வந்து கீழே இருக்குது. அப்போ T will be equal to T1 cos 45. நான் T1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 30 √2. cos 45 என்னது 1/√2. √2 கேன்சல் ஆகிடு, 31 நியூட்டன். ஸோ T 30 நியூட்டனா, T ஈக்குவல் டு W நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ T ஈக்குவல் டு W ஈக்குவல் டு 30 நியூட்டன். அப்போ W என்னது 30 நியூட்டன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னது, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் வந்து அதுவும் சிம்பிளான கொஷின் தான். 50 kg ஸ்மூத் ஸ்பியர்னு கொடுத்துறாங்க, ஃப்ரிக்ஷன் அப்போ கிடையாது, 30 டிகிரி இன்க்ளைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 30 டிகிரிங்கும் போது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேயா? ஸோ இங்கே 30 டிகிரினா அப்போ என்ன ஆகும், இந்த ஆங்கிள் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். சரியா? ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, ஸ்பியரில் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ரியாக்ஷன், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னது, இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எனக்கு வேண்டாம், சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் வேணும். சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட் இதுதான் எனக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து பர்பண்டிகுலர் இந்த ராட் என்ன பண்ணும், இந்த சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கும். அது வந்து இங்கே இருக்கும். இந்த ரியாக்ஷன் வேணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் தெரியணும். கரெக்டாக? இது 30னா அப்போ இது என்ன இருக்கும், இதுவும் 30 தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இதே இது பண்ணுங்கள். ஓகே, இதர் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிள் என்னப்பா, this angle, total angle என்னது, எனக்கு வந்து 90 டிகிரி. இது 30னா ஸோ இதுவும் எனக்கு 30. இது 30 போது அப்போ இது என்ன ஆகும், இது 60 ஆயிடும். இது 60னா இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் 60. ஒன்றுமே நான் பண்ணலை. இப்போ இது வந்து 30 டிகிரின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேரலல் லைன் போட்டேன்னா இதுவும் எனக்கு 30 டிகிரி. ஓகேயா? இப்போ என்ன ஆகும், நான் இதில் ஒரு பர்பண்டிகுலர் வரைகிறேன். ஸோ டோட்டலாக 90 டிகிரி. அப்போ டோட்டலாக 90 போது இது 30 போது 90 - 30 என்னது, இது எனக்கு 60. ஸோ இந்த ஆங்கிளும் எனக்கு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ 60 டிகிரி. ஸோ ஆருக்கு வந்து இங்கே இருக்குது, ஆர் வந்து இங்கே வந்துடும். அப்போ இது ஆர் 60னா இப்போ நான் ஹரிசாண்டல் அண்டு பர்பண்டிகுலராக ஸ்ப்ளிட் பண்ணினேன்னா இது என்ன ஆகிடும், ஆர் காஸ் 60 ஆகிடும். இது ஆர் சைன் 60 ஆகிடும். சரியா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, இங்கே 2 காம்பனன்ட் கிடச்சிருச்சு. ஒன்று வந்து ஆர் காஸ் 60, இன்னொன்று வந்து ஆர் சைன் 60. சரியா? இப்போ இது வேறு எதோட தோன்று, இந்த ஸ்பியர் வந்து பார்த்தோம்னா ஸ்பியருக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னா இப்போ இந்த பி என்ன பண்ணும், இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ நான் அதை ஆர்பின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்பியரும் இந்த வாலுக்கும் ஒரு ஆர்பி ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் வரையணும், வரைஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியருக்கு தான் நான் வரைவேன். ஸ்பியரை பாயிண்ட் மாசாக வச்சுட்டேன்னா இந்த சைடு எனக்கு என்ன இருக்குது, ஆர் காஸ் 60 இருக்குது. இந்த சைடு எனக்கு என்ன இருக்குது, ஆர்பி இருக்குது. சரி, வெயிட் என்ன பண்ணும், 50 kg. அப்போ 500 நியூட்டன் டவுன்வர்டில் இருக்கும். மேலே என்ன இருக்குது, எனக்கு ஆர் சைன் 60 இருக்குது. எல்லா காம்போனண்ட்டையும் கரெக்டாக பார்த்து எழுதிடணும். இடையில நம்ம சால்வ் பண்ணதெல்லாம் வேண்டாம், இந்த ஆர்லாம் வந்து எழுதக்கூடாது. அதை ரிசால்வ் பண்ணிட்டோம், அப்போ அந்த ஆர் கேன்சல் ஆகிடும். ரிசால்வ் பண்ண அடுத்த செகண்ட் இதை நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடணும். ஓகே, வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் எழுதணும். அப்போ ஈக்குலிபிரியமில் என்ன, சிக்மா எஃப்எக்ஸ் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஃபோர்ஸஸ் 0. ஸோ ஆர்பி ஈக்குவல் டு ஆர் காஸ் 60. இப்போ அதே மாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷனில் என்னது, அது ரெண்டு ஈக்குவல். அப்போ ஆர் சைன் 60 இஸ் 500 நியூட்டன். சைன் 60 என்னப்பா, √3/2 இல்லையா? ஸோ 500. ஸோ எனக்கு ஆர் என்ன ஆகிடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1000/√3 நியூட்டன் ஆகிடும். இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆர்பி என்னது 1000/√3 நியூட்டன். காஸ் 60 என்னப்பா 1/2. ஸோ 500/3 நியூட்டன். என்ன கேட்டிருக்காங்க, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அட் ஏ அண்ட் பி. கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அட் ஏ வந்து ஆர், அட் பி வந்து ஆர்பின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் அவ்வளோதான் இருக்குது. ஓகேயா? ஸோ எனி அதர் டவுட்?